தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. தவக்காலம் 5வது வார்த்தை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாய்ப்பும் வாழ்வும் நல்கும் இறைவன், என் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதுவும் நிலை வாழ்வை பெறவுமே வந்தேன் என்று சொன்ன கடவுள். பாவிகளையே தேடி வந்தேன், அவர்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதை என்னுடைய ஆசை என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்திய கடவுள் வாய்ப்புகளை கொடுத்து நம்மை வாழ வைப்பவராக இருக்கின்றார். ஒரு கல் 2 மாங்காய் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எதற்காக இதை சொல்லுவோம்? ஒரு சொல்லோ, ஒரு செயலோ, ஒரு காரியமோ, முயற்சியோ பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்க வேண்டும். அத்தகைய செயலுக்கு இந்த ஓமையை பயன்படுத்துவார்கள். இதோ இன்றைய நற்செய்தியிலும் இயேசு தன்னுடைய அருள்மிகுந்த வார்த்தையை பயன்படுத்தி தீர்ப்பிட்ட மனிதர்களுக்கும் தீர்ப்பிடப்பட்ட பெண்ணிற்கும் வாய்ப்பையும் வாழ்வையும் கொடுப்பவராக இருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, ஏனென்றால் எசேக்கியேல் புத்தகம் 33:11 18:32 படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது: தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, மாறாக அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று சொல்லி தன் விருப்பத்தை வெளிப்படுத்துவராக இருக்கின்றார். இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் தக்க முறை நாம் பயன்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது வாழ்வை பெற்றவர்களாக மாறுகின்றோம். வாய்ப்பினை தவற விடுகின்ற பொழுது வாழ்வை இழந்து விடுகின்றோம். உதாரணம் பார்க்கின்ற பொழுது 1 அரசர் புத்தகம் 17 சாரிபாத்து கைம்பெண் பஞ்சத்தின் காலத்திலே எளிய வழியாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்துகின்றார். அந்த பஞ்சம் நிறைவு பெறும் வரை, முடியும் வரை அவருடைய பானையிலே மாவு குறையவில்லை, களையத்தில் எண்ணெய் தீரவில்லை என்று சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து இறந்து போனவருடைய மகனுக்கு மீண்டும் உயிரையும் பெற்றுக்கொள்கின்றார். வாய்ப்பை பயன்படுத்தினார். 2 அரசர் புத்தகங்களை படிக்கிறபோது நாமான், எலிசா வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் தொழுநோயர்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் நாமானுக்கு வாய்ப்பு கிடைத்தது. எலிசாவின் வழியாக இறைவனுடைய குணப்படுத்தும் வல்லமையை பெற்றுக்கொள்ள நாமான் பயன்படுத்தினான். குணத்தை பெற்று மகிழ்ந்து அனுபவித்தான். வாய்ப்பை பயன்படுத்தாமல் தவறவிட்டவர்கள் உதாரணம் பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டிலே யூதாஸ், இயேசு சிலராக அழைக்கப்பட்ட யூதாஸ், அவருடைய 12 சீடர்களிலே மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கின்ற அந்த பணத்தை கையாளுகின்ற அந்த பொறுப்பை அவரிடம் கொடுக்கின்றார். அடுத்ததாக திருப்பந்தியிலே அமர்கின்ற பொழுது அவருடைய அருகிலே அமர்கின்ற பாக்கியத்தை கொடுக்கின்றார். அப்பத்தை தூய்த்து முதலிலே அவருக்கு கொடுக்கின்றார். நண்பா என்று சொல்லி அவரை அழைக்கின்றார். இப்படி வாய்ப்புகளுக்கு மேல் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அந்த வாய்ப்பை தவறவிட்ட யூதாசு நாண்டு கொண்டு மடிந்தான் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கும் வாய்ப்பையும் வாழ்வையும் கொடுக்க காத்திருக்கின்றார். ஆம் அன்பு சொந்தங்களே, இன்றைய நற்செய்தியினுடைய பகிர்விலே எப்படி இறைவன் வாய்ப்பையும் வாழ்வையும் கொடுத்தார் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். தீர்ப்பிட்ட மனிதர்களுக்கு இயேசு வாய்ப்பை கொடுக்கின்றார். தீர்ப்பிட்ட மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? நாங்கள் தான் நீதிமான்கள் என்கின்ற உயர்வு மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுபவர்களாக இருந்தார்கள். குற்றம் சாட்டுபவர்களாக இருந்தார்கள். வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டியவர்கள் நீதிபதிகளாக மாறி எப்பொழுதும் சுமைகளை பிறர் மீது சுமத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி குற்றம் சாட்டுகின்ற பொழுது கூட ஓர வஞ்சனை மிக்கவர்களாக இருந்தார்கள். ஆணாதிக்க எண்ணத்தை வெளிப்படுத்துபவர்களாக இருந்தார்கள். சூழ்ச்சியும் வஞ்சகமும் மிக்கவர்களாக இருந்தார்கள். இத்தகைய நிலையிலே தான் தீர்ப்பிட்ட மனிதர்கள் இருந்தார்கள். எனவேதான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவின் அருகிலே கொண்டு வருகின்ற கைகளில் கற்களோடும் வருகின்ற அவர்களை கல்லால் எறிய வேண்டும் என்று சொல்லி குற்றம் சுமத்தியவர்கள் ஓர வஞ்சனையோடு இணைச்சட்டம் 22:22 படிக்கின்ற பொழுது ஒரு பெண் விபச்சாரத்தில் பிடிபட்டாள் என்றால் அவளோடு சேர்ந்து விபச்சாரம் ஈடுபட்ட ஆணும்
கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இங்கே ஆண் கொண்டு வரப்படவில்லை, பெண் மட்டுமே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவருடைய ஓர வஞ்சனை, தனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை தவறாக பயன்படுத்துகிறதில்லை. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல, ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. எனவே அங்கே அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார். சூழ்ச்சி மிக்கவர்களாக, வஞ்சகமிக்கவர்களாக இருந்தார்கள். எப்படி? இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் இயேசுவிற்கு எந்த தீர்ப்பை கொடுக்க போகிறார்? கல்லால் எரியலாம் என்று சொல்ல போகிறாரா, அல்லது எரிய வேண்டாம் என்று சொல்லப் போகிறாரா? ஏனென்றால் ரோமை சட்டத்தின் பிரகாரம் யாரும் கொலை தண்டனைக்கு தீர்ப்பிட முடியாது. ஏனென்றால் அப்படி தீர்ப்பிட்டால் என்றால் தீர்ப்பிட்ட மனிதர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் ரோமை சட்டத்தின்படி. இதை எங்கே பார்க்கின்றோம்? யோவான் புத்தகம் 18:35 பிலாத்துக்கு முன்னால் இயேசு நிறுத்தப்படுகின்ற பொழுது பிலாத்து தலைமைச் சங்கத்தையும் தலைமை குருக்களையும் யூத சங்கத்தையும் பார்த்து இவ்வாறு சொல்லுவான், உங்கள் சட்டப்படி இவருக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தலைமை குரு இவ்வாறு திரும்பி சொல்லுவார், யாருக்கும் மரண தண்டனை கொடுக்கின்ற அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி. இப்போது கல்லால் எறியலாம் என்று சொன்னால் ரோமை சட்டத்தை மீறி என்று சொல்லி இவர் மீது குற்றப்பழி சுமத்தலாம். அடுத்தது யூத சட்டத்தின்படி, மோசே சட்டத்தின்படி கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். இவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டாம் என்று சொன்னால் யூத சட்டத்தை மதிக்கவில்லை என்று சொல்லி அவர் மீது குற்றப்பழி சுமத்தலாம் என்று சொல்லி. இவரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் இவர் யூத சட்டத்தை மதிக்கவில்லை என்று சொல்லி அவர் மீது குற்றத்தை சுமத்தலாம் என்று சொல்லி இவர் இவ்வாறு சூழ்ச்சி வஞ்சம் மிகுந்த ஒரு எண்ணத்தோடு இயேசுவை அணுகி வருகிறார். இத்தகைய சூழ்ச்சி மீத மனிதருடைய மனநிலை அறிந்து கொண்ட இயேசு அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுக்கின்றார். எத்தகைய வஞ்சகம் மீத மனிதர்களாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய இரக்கத்திற்கு முன்னால் பாவம் பெரிது அல்ல. கடவுள் இரக்கம் அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியது. ஆகவே இத்தகைய பாவனையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கும் இயேசு வாய்ப்பை கொடுக்கின்றார். கீழே குனிந்து எழுதுகின்றார். எழுதி என்ன சொல்கிறார்? உங்களில் குற்றமில்லாதவன் இவள் மேல் முதல் கல்லெறியட்டும் என்று சொல்லி. இங்கே இவளை கல்லால் எறியுங்கள், எரிய வேண்டாம் என்று அவர் எதிர்பார்த்த எந்த பதிலும் இயேசுவிடம் வரவில்லை. மாறாக உங்களில் குற்றம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லுகின்றார். வாய்ப்பு இங்கே அந்த பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. குற்றம் சாட்டியவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கப்படுகின்றது. அங்கிருந்து அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக பெரியவர் முதல் சிறியவர் வரை விலகிச் சென்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அன்பு சகோதரமே, நாம் பலவீனர்களாக இருந்தாலும் கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொண்டார்களா, திருந்தி வாழ்ந்தார்களா? அது அவருடைய கைகளிலே இருக்கின்றது. தீர்ப்பிடப்பட்ட பெண்ணுக்கும் கடவுள் வாய்ப்பையும் வாழ்வையும் கொடுக்கின்றார். இங்கே குற்ற உணர்வோடு கூனி குறுகி இயேசுவுக்கு அந்த பெண் நின்று கொண்டிருந்திருக்கலாம். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. எந்த சூழ்நிலையிலே, எந்த மனநிலையிலே, எந்த நிர்பந்தத்திலே அந்த பெண் அந்த காரியத்தை செய்தார் என்பது அவளுக்கும் கடவுளுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கும். ஒருவேளை தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி மனம் புழுங்கி அழுது கொண்டிருப்போலாக அந்த பெண் இருந்திருக்கலாம். வெளிச்செயலை மட்டுமே பார்த்த அந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் அவரை குற்றப்படுத்தினார்கள். ஆனால் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்ற கடவுள் அவருடைய உள்ளத்தை அறிந்தவராக அந்த பெண்ணிற்கும் வாய்ப்பை கொடுக்கின்றார். அன்பு சொந்தங்களே, இதோ இன்றைய நற்செய்தியிலே அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் மனநிலை அறிந்திருந்த இயேசு அவரை பார்த்து கேட்கின்றார், யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை. வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. தீர்ப்பிட்டு நீ குற்றவாளி என்று சொல்லி குற்றப்படுத்தவில்லை. மாறாக கடவுள் குற்றங்களை மன்னிப்பதன் வழியாக, மறப்பதன் வழியாக அவருக்கு வாய்ப்பினை, சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். இப்படி சந்தர்ப்பத்தை கொடுத்த கடவுள் வாழ்வினையும் கொடுக்கின்றார். எப்படி? இனி பாவம் செய்யாதே, நீ அமைதியாக போ என்று சொல்லி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பாவம் செய்யாமல் வாழ் என்று சொல்லி புதிய வாழ்விற்கு அவரை அழைத்து செல்லுகின்றார். அன்பு சகோதரமே, இந்த தவக்காலம் நமக்கு ஒரு வாய்ப்பு. எதற்கு? வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு. பாவத்தினாலே, பலவீனத்தினாலே, நம்முடைய குற்றங்களினாலே நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு, அருள் வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு, இழந்து போன கடவுள் உறவிலை மீண்டும் இணைந்து வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு.
இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நல்ல முறையில் தயாரித்து ஒவ்வொரு அருட்சாதலை பங்கெடுத்து புது வாழ்வை பெற்றுக்கொண்டு புது இதயத்தோடு தூய உள்ளத்தோடு ஆண்டவரோடு இணைகின்ற பொழுது நாம் இழந்து போன ஆசிரியரை மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். எரேமியா 15 படிப்பதை போல நீரிடம் திரும்பி வந்தால் போதும் உன்னை நான் மீண்டும் முந்தைய நிலைக்கு உயர்த்தி என்று சொன்ன கடவுள் நமக்கு வாய்ப்பையும் வாழ்வையும் கொடுப்பவராக இருக்கின்றார். இந்த வாய்ப்பையும் தவறவிட்டோம் என்றில் வழக்கம் போல நம் அருட்சாமி மீது அக்கறை இல்லாமல் ஆன்மாவின் அக்கறை இல்லாமல் நாம் நல்ல முறையில் நமக்கு பாவசங்கீதம் தயாரிக்காமல் பாவசங்கீதனம் செய்யாமல் மற்ற எல்லா ஆன்மீகரையும் நிறைவேற்றுவதாக நாம் ஒரு போலியான ஒரு முகத்திரையை நாம் வைத்து கொண்டிருந்தோம் எனில் வாய்ப்பை தவறவிட்டு இழந்து போன ஆசிரியர் இழந்து போன யூதாசை போல நாமும் அருள் வாழ்வை இழந்து போவோம். ஒவ்வொரு வருஷம் வழியாக நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். தூய உள்ளம் கொண்டவர்களாக தூய உள்ளத்தோர் வேறு பெற்றோர் என அவர்கள் கடவுள் காண்பார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் இயேசுவை காண்கின்ற வாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவை காண்கின்றவர்கள் கடவுள் சொல்லி இருக்கின்றார், என்னை காணுகின்றவர்கள் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், அந்த மகிழ்ச்சி யாரும் உங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாது. நிறைய மகிழ்ச்சியை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். இழந்து போன ஆசிரியராக அமைதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நிறைவினை பெற்றவர்களாக வாழ முற்படுவோம். இறை ஆசி பெற்ற மக்களாய் வாழ்வோம். கடவுள் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவிதாமே உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து நிறைவுள்ள மக்களாய் வாழச் செய்வாராக. ஆமேன். விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை